விவசாயத்துக்கு நன்மை செய்யக்கூடிய பல கோடிக்கணக்கான நுண்ணுயிர்கள் இந்த பக்கெட்ல இருக்கு. இந்த கரைசலை ஈஎம் அல்லது எஃபெக்டிவ் மைக்ரோ ஆர்கானிசம், அதாவது திறன் மேம்படுத்தப்பட்ட நுண்ணுயிரி அப்படின்னு சொல்லுவோம். இந்த ஈஎம் கரைசலை ஈஸியா வீட்லயே எப்படி மேக் பண்றதுன்னு இந்த வீடியோல பார்க்கலாம். ஒரு சுத்தமான பக்கெட்ல ஒரு 3 கிலோ பழுத்த பப்பாளி பழம், ஒரு 3 கிலோ பூசணிக்காய், அடுத்து 3 கிலோ நாட்டு சர்க்கரை அல்லது வெல்லம், அடுத்து ஒரு 3 கிலோ பூ வாழைப்பழம், இது எல்லாத்தையும் போட்டு நல்லா மிக்ஸ் பண்ணிக்கோங்க. அது கூடவே 2 நாட்டுக்கோழி முட்டையை உடைச்சு ஊத்திக்கோங்க. அடுத்து சுத்தமான குளோரின் கலக்காத தண்ணி ஒரு 13 லிட்டர் ஊற்றி இதை நல்லா வெறும் கையாலே மிக்ஸ் பண்ணிட்டு காற்று போகாத மாதிரி மூடி டைட்டா போட்டுட்டு ஒரு நிழலான பகுதியில் 21 நாட்களுக்கு அப்படியே வச்சிருங்க. இடையில 5 நாட்களுக்கு ஒரு முறை மட்டும் மூடியை திறந்து 3 நாளே போதும். 21 நாளுக்கு அப்புறம் அந்த லிக்விட வடிகட்டிட்டு 500 ml பெர் 10 லிட்டர் அப்படிங்கிற விதத்தில் நீங்க ஸ்ப்ரே பண்ணலாம், அல்லது 1 லிட்டர் பெர் ஏக்கர் அப்படிங்கிற விதத்தில் நீங்க சொட்டு நீர் வழியாக செடிகளுக்கு கொடுக்கலாம். இதுல இருக்கக்கூடிய நுண்ணுயிர்கள் மண்ணை வளமாக்கி வேர் வளர்ச்சி அதிகப்படுத்தி பூச்சி நோயிட்டு இருந்து எதிர்ப்பு சக்தி அதிகப்படுத்தி மண்ணில் உள்ள சத்துக்களை சீரா செடி எடுக்கிறதுக்கு உதவும். அது மட்டும் இல்லாம